என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லும் சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய ரெண்டு கை தட்டி வாதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவித சோதனையில் ஜெயம். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் அரணான கோட்டையும் கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதிதே அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும். என்னை உண்டாக்கிய தூங்குவதும் இல்லை உறங்குவதும். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லை ரூபமில்லை ஆகையால் சொரூபம் ஒன்றுமில்லை. ரூபமில்லை ஆகையால் சொரூபம் ஒன்றுமில்லை. வாஞ்சை உள்ள ஆத்துமாவின் இருதய தண்ணீரே வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதிதே அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும். என்னை உண்டாக்கிய சொல்லுங்க. என் மேல் அவர் கண்ணை வைத்து என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். சத்தியத்தின் பாதையிலே பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்த அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் உறங்குவது. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனை ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவித சோதனையில் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும். என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லை ரூபமில்லை ஆகையால் சொரூபம் ஒன்றுமில்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லை ரூபமில்லை ஆகையால் சொரூபம் ஒன்றுமில்லை. வாஞ்சையுள்ள ஆத்துமா இருதய தண்ணீரே வாஞ்சையுள்ள ஆத்துமா இருதய தண்ணீரே. வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும். என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார்.
பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் எல்லா ரெண்டு கைத்துக்கு என்னை உண்டாக்கிய என் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்குப்பானவர் யார்? இந்த வானத்திலோ பூமியிலோ கர்த்தாவே தேவர்களே உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே ஓ உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்று. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்று. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் என்றும் வாக்கு உமக்குப்பானவர் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்குப்பானவர் யார்? இந்த வானத்திலோ தூதர்கள் உண்ணும் உணவார் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவார் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்குப்பானவர். வானத்திலோ உமக்குப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. நாமம் அதிசயா இன்று அற்புதம் செய்திடுவே. உந்தன் நாமம் அதிசயா இன்று அற்புதம். உமக்குப்பானவர் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் உமக்குப்பானவர் யார்? வானத்திலோ உமக்குப்பானவர். வானத்திலோ உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே கர்த்தாவே தேவர்கள் உமக்குப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்கள் யார்? வானத்திலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்?
உமக்கு பாடவர் யார்? வானத்திலோ தகப்பனே, இந்த வானத்திலோ உமக்கு பாடவர். ரெண்டு கை தட்டி நல்ல அப்படி கைகளை தட்டி பாடுவோம். உம்மை நம்பி வந்த மனிதர்களை நீங்க கைவிடுற தேவன் இல்ல. உம்மை நம்பி வந்த மனிதர்களை நீங்க கைவிடுற தேவன் இல்ல. பிரச்சனைய பார்த்து புலம்பல கேட்டு ஆறுதல் தரும் தெய்வம் இயேசு, அரவணைக்கும் தெய்வம். பிரச்சனைய கேட்டு காற்றை கடலை அதட்டினவர் நீரே, கடலின் மேலே நடந்தவரும் நீரே. காற்றை நடந்தவரும் நீரே. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், இயேசுவால கூடும். ஆமே, உம்மால் கூடும் வனாந்திரத்தை வயல்வெளியா மாற்றுபவர் நீரே. ஓ, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், இயேசுவால கூடும். உம்மை நம்பி வந்த மனிதர்களை நீங்க கைவிடுற தேவன் இல்ல. உம்மை நம்பி வந்த மனிதர்களை நீங்க கைவிடுற தேவன் இல்ல. பிரச்சனைய பார்த்து புலம்பல கேட்டு ஆறுதல் தரும் தெய்வம். இயேசு அரவணைக்கும் தெய்வம். மகிமையில் ஜனங்களை நடத்தினவர் நீரே, போர்வையில் கோதுமையை நிரப்பினவர் நீரே. நீரே, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், இயேசுவால கூடும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும். அப்படி கண்ண மூடி சொல்லுங்க, உம்மால் கூடும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், இயேசுவால கூடும். ஆமே, உம்மால் கூடும். இப்ப நீங்க மட்டும் சொல்லுங்க, உம்மை நம்பி வந்த. நல்ல கைத்தட்டி சொல்லுங்க. பிரச்சனைய பார்த்து இயேசு அரவணைக்கும் தெய்வம். உன் பிரச்சனைகளை பார்த்து இயேசு அரவணைக்கும் தெய்வம். உம்மை நம்பி வந்த மனிதர்களை நீங்க கைவிடுற தேவன் இல்ல. கையை வைத்து சொல்லுங்க, உம்மை நம்பி வந்த மனிதர்கள். யசாமி, நீங்க என்ன கைவிட போறதில்ல ஆண்டவரே. என் வியாதிய, என் பலவீனத்தை, என் போராட்டத்தை இந்த காலவெளியில மாற்றி போடுகிற தெய்வமா இருக்கிறீர் ஆண்டவரே. நான் சூழ்நிலையை பார்த்து பயப்படுறதில்ல, என் பிரச்சனையை பார்த்து பயப்பட போகிறதில்ல. என்ன மகிமையா நீங்க நடத்த போறீங்கப்பா. உம்மை நம்பி வந்த மனிதர்களை நீங்க கைவிடுற தேவன் இல்ல. உம்மை நம்பி வந்த மனிதர்களை நீங்க கைவிடுற தேவன் இல்ல. பிரச்சனைய பார்த்து புலம்பல கேட்டு ஆறுதல் தரும் தெய்வம் இயேசு, அரவணைக்கும் தெய்வம். பிரச்சனைய பார்த்து புலம்பல கேட்டு
ஆறுதல் தரும் தெய்வம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், இயேசுவால கூடும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், இயேசுவால கூடும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ரெண்டு கையை தட்டி ஏசாமி, என் வனாந்தரத்தை மாற்ற உம்மால் கூடும், என் கடன் பிரச்சனையை மாற்ற உம்மால் கூடும், என் வியாதியை மாற்ற உம்மால் கூடும், என் கண்ணீரை மாற்ற உம்மால் கூடும், இந்த பாவத்தை உடைக்க உம்மால கூடும், என் வறுமையை மாற்ற உம்மால கூடும். உம்மை நூற்றுக்குள்ளோரு நம்புகிறேன். இந்த கால வேளையில இயேசுவே ஒரு அற்புதத்தை வாழ்க்கையில செய்யுங்கப்பா. உம்மால் கூடு எல்லாம் கூடு, இயேசுவால கூடு. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், உம்மால் கூடும். கர்த்தர் இந்த வருஷம் 18 முடியறதுக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார். உங்க பிரச்சனை எல்லாம் முடிய போகிறது. உம்மால் கூடும் எல்லாம் கூடும். நீங்க என்ன உங்க மனதில் நினைச்சிட்டு இந்த இடத்துல வந்தீங்களா, எல்லாவற்றிலும் நீங்க ஆவியானவர் அசைவாட போகிறார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். அந்த தடைகள் எல்லாம் உடைக்கிறார். அந்த போராட்டங்கள் அவர் விலக்கி போடுகிறார். உம்மால் கூடும். உம்மை நம்பி வந்த மனிதர்களை நீங்க கைவிடுற தேவன் இல்ல. உம்மை நம்பி வந்த மனிதர்களை நீங்க கைவிடுற தேவன் இல்ல. பிரச்சனையை பார்த்து புலம்பல கேட்டு ஆறுதல் தரும் தெய்வம் இயேசு அரவணைக்கும் தெய்வம். பிரச்சனையை பார்த்து புலம்பல கேட்டு ஆறுதல் தரும் தெய்வம் இயேசு அரவணைக்கும் தெய்வம். உன் பிரச்சனையை பார்த்து புலம்பல கேட்டு இயேசு அரவணைக்கும் தெய்வம். இயேசு அரவணைக்கும் தெய்வம். இயேசு ஆறுதல் தரும் தெய்வம். இயேசு அரவணைக்கும் தெய்வம். இயேசு ஆறுதல் தரும் தெய்வம். இயேசு அரவணைக்கும் தெய்வம். நல்ல கையை தட்டி ஒரு நிமிட கண்களை மூடி இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக 31ஆம் சங்கீதம் 14 15 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். 31ஆம் சங்கீதம். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்தும் கைக்கும் என்னை தப்புவியும். சங்கீதக்காரனுடைய ஒரு வேண்டுதலை குறித்து நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துவருடைய கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதை சுற்றிலுமாய் சத்துரு, தாவீதை சுற்றிலுமாய் சத்துரு, சத்துரு பெருகின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காலகட்டத்திலே தாவீது ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் ஈட்டியோடு அலைகிற சவுல், இன்னொரு புறம் பரியாசம் பண்ணுகிற மீகால், இன்னொரு புறத்திலே கோலியாத்தை கொன்றுவிட்டானே என்று கோலியாத்து நிமித்தம் பெலிஸ்தியர்கள் தாவீதின் மேல் வைராக்கியம். இன்னும் குடும்ப ஜீவியத்தை ஆராய்ந்தால் சொந்த மகனே தகப்பனை துளைத்துவிட்டு அரசாட்சியை பிடிக்க ஆசைப்படுகிறான். இன்னொருவன் தகப்பன் வியாதி படுக்கையில் இருக்கும்போது தன்னைத்தானே ராஜாவாய் அபிஷேகம் பண்ணிக்கொள்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி எல்லா பக்கங்களிலும் சத்துருக்கள் சூழப்பட்டிருக்கும் போது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
எப்பொழுது எனக்கு மரணம் வரும் என்று, எப்பொழுது இந்த தாவீது மரிப்பான் என்று அவனுக்கு சொல்ல முடியவில்லை. அவனுக்குள்ள ஒரு புலம்பல் வருகிறது. என்றைக்காகிலும் ஒரு நாள் என்னை சவுல் கொன்று போடுவான், என்றைக்காகிலும் ஒரு நாள் சவுல் என்னை கொன்று போடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நாட்களிலே தான் இந்த சங்கீதத்தை தாவீது பாடுகிறான். என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்குமானால் எத்தனை சத்துருக்கள் சூழ்ந்தாலும், எத்தனை வல்லமைகள் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும், நம்முடைய தேவன் எல்லாவற்றிலிருந்து நம்மை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிலருக்கு என்னை நடத்த எனக்கு முடியும், என் குடும்பத்தை நடத்த எனக்கு முடியும், என்னை காப்பாற்றிக் கொள்ள எனக்கு முடியும், அந்த சுய பலத்தின் மேல், சாமர்த்தியத்தின் மேல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையில, தனக்கு இருக்கிறதான மேன்மைகளின் மேல் தங்களை சாய்த்துக் கொள்வதனாலே தேவன் அவருடைய கை காக்க முடியவில்லை, அவளை கைவிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதைதான் நான் உங்களோடு கூட நான் பேச ஆசைக்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்புவோமானால், பிரசங்கி அநேக காலங்களை குறித்து சொல்லிக்கொண்டே வருகிறார். முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்கலாம். ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. வாசிக்க கேட்கலாம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு. நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு. குணமாக்க ஒரு காலம், குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு. கட்ட ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, அழுவதற்கு ஒரு காலம் உண்டு. நகைக்க ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு. நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு. கற்களை சேர்க்க ஒரு காலம் அதை உண்டு, சேர்க்கிறதற்கு ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவ ஆறு அரவணைக்க ஒரு காலம் உண்டு. தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தழுவினவனை வெறுக்கிறதற்கு, தழுவாமல் இருக்கிறதற்கு ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு. இழக்க ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு. எரிந்து விட ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு. தைக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு பேச ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு. பகைக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு. சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. இப்படி அநேக காலங்களை குறித்து எழுதிக்கிட்டே இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நாம் வாசித்த இத்தனை காலங்களிலேயும் எல்லாரும் இந்த பாதையில கடந்து வந்திருப்போம் என்று நான் நம்புகிறேன். வந்தவங்க எல்லாம் ஒரு அல்லியா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. கல்யாணம் பண்ண புதுசுல பாத்தீங்கன்னா தம்பதிகளை 6 தழுவிக்கிடுறாங்க. 2 வருஷம் ஆச்சுன்னா நீ முன்னாடி போமா, நான் பின்னாடி வரேன் அப்படிங்கிறான். எல்லாமே உண்மைதான். ஞானி சொன்ன எல்லாமே உண்மைதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சேர்க்க ஒரு கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, அதை எரிந்து விட ஒரு காலம் உண்டு. கேட்டா பழக பழக பாலும் புளிக்குதியா அப்படிங்கிறான். பழக பழக பால் என்ன ஆயிட்டான், புளிச்சு போச்சான். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி அநேக காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் இதை பிரசங்கிக்க வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவியத்துல தேவன் அநேக ஒரே பாதையில கர்த்தர் நம்மை நடத்துறது இல்லை. யோவான் சுவிசேஷத்துல படிக்கும்போது பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? பகலுக்கு எத்தனை மணி நேரமா? 12 மணி நேரம் இல்லையா? அப்படி என்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு பகற்காலம் உண்டு, ஒரு ராக்காலம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை தேவன் பகற்காலத்திலேயே நடத்துகிறது இல்ல, சில நேரம் ராக்காலத்திலே நடத்துகிறார். எப்பொழுதும் ராக்காலத்திலேயே நடத்துகிறது இல்ல, சில நேரங்களில் பகற்காலத்திலே நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இத்தனை காலங்களையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் சங்கீதக்காரனை போல, ஆண்டவரே எப்படிப்பட்ட நாட்கள் ஆனாலும் சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, வெறுக்க ஒரு காலம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிநேகித்ததை பகைக்க ஒரு காலம் உண்டு. ஒருவேளை நான் பகைக்கிற காலத்தில் நடந்தாலும், நான் சிநேகிக்கப்படுகிற
காலத்தில் நடந்தாலும் அதுவும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி நம்மை சமர்ப்பிப்போமானால் தேவன் எந்த காலத்துல எந்த பாதையில தேவன் உங்களை என்னை நடத்தினாலும் நாம் சோர்ந்து போக மாட்டோம், தோற்று போக மாட்டோம். இன்றைக்கு காலை வேளையில எத்தனை பேர் தாவீதை போல சொல்லலாம், என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. தேவன் நம்மை நடத்துகிற ஒரு புது புது காலங்களை குறித்து நான் உங்களோடு பேச நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல பகற்காலம், ராக்காலம். 42ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது 42ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், பகற்காலத்திலே தம்முடைய கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, ராக்காலத்திலே அவரை பாடுகிற பாட்டு என் வாயில் இருக்கிறது. அப்படி என்னால் பகற்காலத்தையும் தேவன் நமக்கு தருகிறார், ராக்காலத்தையும் தருகிறார். ராக்காலத்திலேயும் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார், பகற்காலத்திலேயும் ஆசீர்வாதம் தருகிறார். இன்னொரு காலம் இருக்கிறது. நான் ஒரு முன்னுரையாய் சொல்லிட்டு சமயம் வாய்க்கிற வரையும் நான் உங்களோடு பிரசங்கிக்க நான் ஆசிக்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவித்திரு. அந்த வார்த்தையை பாருங்க, வாழ்வு காலம். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். அப்படி என்னால் ஒரு வாழ்வு காலத்தை கர்த்தர் தருகிறார். வாழ்வு காலத்தை தந்த தெய்வம் தாழ்வு காலத்தையும் நமக்கு அனுமதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பகற்காலம், ராக்காலம் மட்டுமல்ல, ஒரு வாழ்வு காலத்தையும் ஒரு தாழ்வு காலத்தையும் கூட கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இன்னும் 37ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்திலே ஆபத்து காலம், ஆபத்து காலம், the time of evil. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து காலம் என்கிற ஒரு காலத்தை வைத்திருக்கிறாராம். 37ஆம் சங்கீதம் 18-19. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். அப்படியானால் நமக்கு சில ஆபத்து காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த காலமும் ஆண்டவரே இது ஆபத்தான பகுதியில போயிட்டு இருக்கிறேன், என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது என்று அறிக்கை செய்வோமானால் அந்த ஆபத்து காலத்துல கூட நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். கர்த்தர் நம்மை ஜெயமாய் நடத்துவார். அல்லேலூயா. இன்னொரு காலம் இருக்கிறது, இக்கட்டின் காலம், the time of oppressed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இக்கட்டின் காலம். 37ஆம் சங்கீதம் 39வது வசனத்தை நமக்கு படிக்கலாம். 37. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்திலே அவரே அவர்கள் அடைக்கலம். அந்த வார்த்தை கொஞ்சம் பாருங்க. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால வருமா? ஆனாலும் அந்த நீதிமானுக்கு கர்த்தர் எப்படி ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரோ, இக்கட்டின் காலம், இக்கட்டின் காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடுக்கமான நெருக்கமான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் காலம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு காலத்தை குறித்து நமக்கு வாசிக்கலாம், நெருக்கப்படுகிற காலம். சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். 9ஆம் சங்கீதம் 9வது வசனம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். நெருக்கத்தின் காலம், நெருக்கத்தின் காலம். கர்த்தர் நிச்சயமாய் தேவன் யாரையெல்லாம் நேசிக்கிறாரோ அவர்கள் எல்லாரையும் இப்படிப்பட்ட காலங்களிலே கர்த்தர் நடத்துவார். நெருக்கத்தின் காலம், இக்கட்டின் காலம், ஆபத்து காலம். இன்னொரு காலத்தை நமக்கு படிச்சிருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறித்த காலம், the time of appointment. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். குறித்த காலம். கர்த்தர் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அது வரைக்கும் நீங்க முட்டினாலும் மோதினாலும் அந்த நேரம் வருகிற வரைக்கும் வந்ததும் தேவ சித்தம், தேவ சித்தமான நேரம், அந்த நேரம் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். குறித்த காலம். நம்முடைய தேவன் வாக்கு பண்ணுகிறவர். சில நேரங்களில் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலம் வரைக்கும்
அதுக்கு முந்தி அதுக்கு முந்தியும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, அந்த நாட்களுக்கு பிந்தியும் பெற்றுக்கொள்ள முடியாது. பைபிள்ல சில நேரங்களில் படிச்சோம்னா தேவன் சொன்னார் ஆபிரகாம் கிட்ட, உன் சந்ததி அந்நிய தேசத்திலே, தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே 400 வருஷம் அடிமைகளா இருப்பார்கள். ஆனா பைபிள்ல நீங்க யாத்ராம புஸ்தகத்துல படிச்சீங்கன்னா 430 வருஷம் முடிந்த அந்த ராத்திரியிலேயே அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். அப்படியானால் அந்த 30 வருஷம் ஏன் கூடி போச்சுன்னா, 30 வருஷம் அவங்களுக்கு பாடுகள் இல்லை, கஷ்டம் இல்லை. யோசேப்பு அங்கே ராஜனா இருந்தான், யோசேப்பு அங்கே அரசனா இருந்தான். அப்படியானால் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் 400 வருஷம், அந்த 400 வருஷம் முடிந்த அந்த ராத்திரியிலேயே, 400 வருஷம் முடிந்த அந்த நிமிஷத்திலேயே கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கினார். அப்படியானால் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கும், உங்களை உயர்த்துவதற்கும், உங்களை மேன்மைப்படுத்துவதற்கும், நீங்கள் விரும்பினது எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்கிறதற்கும் தேவன் குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். குறித்த காலம், கடைசியா ஒரு காலம், ஏற்ற காலம், the right time. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏற்ற காலம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கைக்குள் என்ன செய்யணுமா? இப்ப எத்தனை காலம் சொல்லியிருக்க சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1 பகற்காலம். பகற்காலம், ராக்காலம் ரெண்டையும் சேர்த்துக்கொள்ளலாம். 2வது வாழ்வு காலம், தாழ்வு காலம் 2ஆச்சு. 3வது ஆபத்து காலம் 3. 4வது இக்கட்டின் காலம் 4. 5வது நெருக்கத்தின் காலம். அப்புறம் குறித்த காலம். கடைசியாக ஏற்ற காலம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப காலங்கள் யார்கிட்ட இருக்கு? இப்ப சொல்லுங்க, காலங்கள் யார்கிட்ட இருக்கு? நான் ஜெபம் பண்றேன், உபவாசிக்கிறேன், 12 மணி நேரம் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலையே, நான் கேட்டதை தரலையே. நீங்க துக்கப்படாதீங்க. உங்களுக்கு பதில் செய்ய வேண்டிய, உங்களுக்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு குறித்த காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த குறித்த காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னை இன்னும் கர்த்தர் உயர்த்தலையே நினைக்காதீங்க, ஏற்ற நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? சரி, நான் இதுல எவ்வளவு சமயம் வாய்க்குமோ அவைகளை நான் உங்களோட பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பகற்காலம். பகற்காலத்தையும் ராக்காலத்தையும் நான் உங்களோட பேச விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் ஒரு முன்னுரை சொல்லியிருக்கிறேன், இனிதான் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் 42ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துக்கு திரும்புவோம். 42ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆகிலும் கர்த்தர் பகல் காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். இப்ப பகற்காலத்தில் என்ன கொடுக்கிறாரோ? சத்தமா சொல்லுங்களேன். எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? அதிகாலையில மட்டும் கிருபை தர்றதில்ல, பகற்காலத்திலே கிருபை தருகிறார். நான் இதை கொஞ்சம் அப்படியே மெடிடேட் பண்ண ஆரம்பித்தேன். பகற்காலத்தில் எப்படிப்பட்ட கிருபை தருகிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, பகற்காலத்தை எல்லாம் சும்மாவே கழிக்கிறவங்க இருக்கிறாங்க. பகற்காலம் முழுவதும் எப்படி இருக்கிறாங்களாம்? உங்களை சொல்லல, பைபிள் அப்படி சொல்லி இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஒரு கூட்ட ஜனங்களை தோட்டக்காரன் போய் சொல்லுகிறான். ஒரு ஊழியக்காரன் போய் கேட்கிறான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, அந்த வார்த்தை படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன? இதுல ஒரு கூட்டத்தார் இருக்கிறோம். நம்மெல்லாம் பகலெல்லாம் என்ன செய்யறோம்? எத்தனாம் மணி வேலையில போய் கூப்பிட்டானா? 11ஆம் மணி வேளையில. இப்ப நாம 11வது மணி நேரத்துல வந்துட்டோம். இந்த மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் அந்த முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, முதல் வசனத்தை படிக்கலாமா? பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்திற்கு வேலை ஆட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். பரலோக ராஜ்யம் ஒரு எஜமானன், வீட்டு எஜமானனுக்கு ஒப்பா இருக்கிறதா. அவனுக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது. இந்த தோட்டத்துல வேலை செய்கிறதற்கு அவன் அதிகாலையில போய், அதிகாலையில ஒரு கூட்டத்தை கூப்பிடுகிறான். அடுத்து 3ஆம் மணி நேரத்துல போய் ஒரு கூட்டத்தாரை கூப்பிடுகிறான். அடுத்ததாக 6ஆம் மணி நேரத்திலும் 9ஆம் மணி நேரத்திலும் வேலைக்கு வாங்க, உங்களுக்கு நான் ஒரு பணம் கூலி கொடுக்கிறேன்,
நியாயமான கூலி கொடுக்கிறேன், வேலைக்கு வாங்கன்னு கூப்பிடுறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா 11வது மணி நேரம், ஏன்னா 12ஆம் மணி நேரம் வந்துட்டா அந்த பகற்காலம் முடிஞ்சிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய இயேசு சபைக்கு எஜமானனா இருக்கிறார். இந்த சபைக்கு எஜமானனா இருக்கிறார். இந்த எஜமானன் என்ன செய்யறார்னா, உங்களை என்னையும் கூப்பிடுகிறார். என் தோட்டத்தில் வந்து வேலை செய்யுங்கள், நான் உங்களுக்கு கூலி தருவேன். என் தோட்டத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு சம்பளம் தருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில கூப்பிடுகிறார், 3ஆம் மணி வேளையில கூப்பிடுகிறார், 6ஆம் மணி வேளையில கூப்பிடுகிறார், 9ஆம் மணி வேளையில கூப்பிடுகிறார். இப்ப ஒரு கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி தருணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11வது மணி நேரத்துல வந்திருக்கிறோம். எவ்வளவு நேரம் தான் இப்ப வேலை செய்ய போகிறோம்? சத்தமா சொல்லுங்களேன். எவ்வளவு நேரம் வேலை செய்ய போகிறோம்? 1 மணி நேரம் வேலை செஞ்சு முடிச்சுட்டா கர்த்தர் நமக்கு பிரதிபலன் தரப்போகிறார். கர்த்தர் நமக்கு கூலி தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தமிழை விட மலையாளம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். മലയാളത്തിൽ எப்படி எழுதிருக்கு? ഇതാ ഞാൻ കൂലിയും പ്രതിഫലവുമായി വരുന്നു. ഇതാ ഞാൻ കൂലിയും പ്രതിഫലവുമായി വരുന്നു. வேலை செஞ்சா கூலி, வேலை செஞ்சா கூலி. தமிழ்ல இதோ நான் அளிக்கும் பிரதிபலன் என்னோடு கூட வருகிறது. அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரதிபலன், ரிவார்ட், கூலி, வேஜஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு சம்பளத்தை கொண்டு வர போகிறார். ஒரே 1 மணி நேர வேலை, ஒரே 1 மணி நேர வேலை. ஆனா 11 மணி நேரத்தை செலவழிச்சிட்டோமே. ஒரு கூட்டத்தாரை பார்த்து சொல்றார், நீங்க 11 மணி நேரம் இங்க நீ எப்படி இங்க இருந்துட்டீங்க? சத்தமா சொல்லுங்களேன். இப்படி சும்மாவே இருந்த விசுவாசிகளை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பரலோகத்து போனா கணக்கு கொடுக்கணையா. வாழ்நாளை வீண் நாளா ஆக்கிறாதீங்கய்யா. நமக்கு இருக்கிற இந்த 1 மணி நேரம் ஆகிலும் மனப்பூர்வமாய் வேலை செய்வோம். 1 மணி நேரம் ஆகிலும் இந்த 1 மணி நேரத்தை ஆகிலும் பயன்படுத்திக் கொள்வோம். இந்த 1 மணி நேரத்தை ஆகிலும் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். சும்மா இருக்கிறவங்க மட்டும் இல்ல, அவங்க எங்க இருக்கிறாங்க தெரியுமா? சிலர்லாம் கடை வீதியிலேயே நிக்கிறாங்க. எங்க நிக்கிறாங்களா? விருந்து ஆயத்தம் பண்ணிட்டு, நல்ல விருந்து ராஜா ஆயத்தம் பண்ணிட்டு ஆட்களை கூப்பிடுறான். தெருக்களிலும் வீதியிலும் கடைவெளி சந்தையிலும் போய் கூப்பிடுறானா. இப்ப ஜனங்களாம் எங்க இருக்கிறாங்க தெரியுமா? வீதியில இருக்கிறாங்கய்யா, சந்தையில இருக்கிறாங்கய்யா. அங்கேயே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். 1 மணி நேரம் நீ ஆலயத்துக்கு வரக்கூடாதா? அப்படி என்னால் நான் யோசிக்கிறேன், காலையில அழைக்கப்பட்டவன் பாக்கியவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் மணி நேரத்துல வந்தவன் பாக்கியவான். 6ஆம் மணி 9ஆம் மணி நேரத்துல வந்தவன் பாக்கியவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கொஞ்சமாகிலும் தோட்டத்துல வேலை செய்திருப்பான். இந்த 11ஆம் மணி நேரத்துல வந்தவங்களை பார்த்து நான் துக்கப்படுறேன். இவங்க சும்மா இருக்கிற கிருபை. இவங்களுக்கு எல்லாம் என்ன கிருபை? சத்தமா சொல்லுங்களேன். சத்தமா தான் சொல்லுங்களேன். என்ன பிரதர் செய்றீங்க? சும்மா தான் இருக்கிறேன். என்ன பிரதர் செய்றீங்க? சும்மா தான் இருக்கிறேன். பகற்காலத்துல என்ன செய்கிறாராம் கர்த்தர்? சொல்லுங்க சத்தமா. எதுக்கு கிருபை கட்டளையிடுறாரா? சும்மா இருக்கிறதுக்கு இல்லைங்க. ஒருவேளை நான் மிகுந்த பாரத்தோடு இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வாழ்நாட்களை எல்லாம் சும்மாவே இருந்து கழிச்சிட்டீங்கன்னா, இன்னைக்கு தந்திருக்கிற இந்த நாளிலாயில் நீங்க உயிர்ப்பிக்கப்படுங்க. இந்த 1 மணி நேரத்தை ஆகிலும் கர்த்தருக்காக செலவழிங்க. இயேசு பிரதிபலம் கூலியுமாய் வருகிறார். அவரிடத்தில் பிரதிபலனை பெற்றுக் கொள்வோம். சும்மா இருந்து கிருபை, சும்மா இருந்து டிவிக்கு முன்னாடியே இருந்து சீரியல் பார்த்து கிரிக்கெட்டை பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சும்மா இருந்தது போதும். ஆபிரகாம் இப்ப இது சும்மா இருக்கிறவங்க எல்லாம் பாவிகள். நேரத்தை சும்மா வீணடிக்கிறவங்க எல்லாம் யாரு? பாவிகள். அதனாலதான் எபேசு சபைக்கு பவுல் எழுதுறார், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை என்ன செய்யுங்கள்? பிரயோஜனப்படுத்துங்கள். ஏன்னு கேட்டா, ஒரு காலத்துல எபேசு சபை ஆதி அன்புல ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஆவிக்குரிய ஜீவித்துல ரொம்ப நல்லா இருந்தாங்க. நீங்க 4ஆம் அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, இவன் காலத்தை வீணாக்கி அவன் என்ன செய்துட்டாங்கன்னா, திருடரும் வீண் பேச்சும் வீண் அலுவல் உள்ளவர்களாய் மாறி போயிட்டாங்களாம். இந்த சபையை பார்த்து பவுல் சொல்றார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரொம்ப துக்கத்தோட பேசுறார். வாசிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனம் 28ஆம் வசனம்.
பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல். திருடுகிறவன் இனி திருடாமலும். குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக. குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக. தனக்கும் உண்டாயிருக்கும்படி தன் கைகளில் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். வேலைக்கே போக மாட்டேங்கிறான். வேலைக்கு போவாத என்ன செய்யறான்? சும்மா இருக்கிறான். அதனாலதான் இந்த வசனத்தை வச்சுதான் பிரெஞ்சுக்காரங்க ஒரு பழமொழி கண்டுபிடிச்சாங்க. ஐடில் மைண்ட் இஸ் த டெவில்ஸ் வொர்க்ஷாப். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். நீங்க சும்மா இருந்து பாருங்க, ஐடியலா இருந்து பாருங்க, உங்களுடைய மனது பிசாசின் தொழிற்சாலையாய் மாறிடும். Give room now the devil. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அப்படி நீங்க பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா திருடுகிறவர்களாய் மாறுவோம், குறைச்சலுள்ளாய் மாறுவோம், வேலைக்கு போக மாட்டோம். அடுத்த வார்த்தையில கெட்ட வார்த்தை பேசுறவங்களா மாறிட்டாங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பக்தி விருத்தி அவர்களுக்குள்ள இல்ல. எவ்வளவு பரிதாபம் பாத்தீங்களா? எவ்வளவு மோசமானவங்களா ஆயிட்டாங்க பாத்தீங்களா? எனக்கு அருமையானவர்களே, சும்மா இருந்து வீணனா இருந்து நம்முடைய புத்தியை கெடுத்து போட வேண்டாம், பரிசுத்தத்தை குலைச்சலாக்கி போட வேண்டாம். ஆனால் இந்த பகல் காலத்துல கர்த்தர் கிருபையை கட்டளையிடுகிறாராம். பாவிகளுக்கு பாவத்திலே பூர்ணப்பட கிருபை தருகிறார். பரிசுத்தவான்களுக்கு என்ன கிருபை தரார் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இது 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். ஆபிரகாம் முதல் வசனத்திலே பகற்காலத்திலே உஷ்ண வேளையிலே முதல் வசனம் வாசிக்கலாம். முதல் வசனம் 1வது வசனம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளை, பயங்கர உஷ்ணமான நேரம், பகலில் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து அவன் கண்களை ஏறெடுத்தான். வேத புஸ்தகத்துல ஆபிரகாம் 5 முறை கண்களை ஏறெடுத்திருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கண்களை ஏறெடுத்தான் சொன்னா இப்படி பார்த்தான் என்ற அர்த்தம் இல்ல, அவன் ஜெபித்தான். யூதர்களுடைய பழக்கம் கண்களை ஏறெடுக்கிறதல் என்று சொன்னால் கர்த்தரை நோக்கி பார்க்கிறது. அவன் பகலிலே உஷ்ண வேளையிலே, லிசன் ப்ளீஸ், பகலிலே உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து கண்களை ஏறெடுத்த போது பரலோகம் அவன் வீட்டுக்கு முன்னாடி வந்துச்சுயா. இப்ப சொல்லுங்க, ஒரு கூட்டத்தார் சும்மா இருக்கிற கிருபை, ஆனால் பரிசுத்தவானாகிய ஆபிரகாமுக்கோ பரலோகத்தை தரிசிக்கிற கிருபை ஆண்டவர் இந்த பகற்காலத்தை நமக்கு தருவாராக. இப்படிப்பட்ட பகற்காலத்தின் அனுபவத்தை தருவாராக. இன்னும் நான் சொல்லுகிறேன், அவன் 3 புருஷர்கள் வந்த உடனே அவங்க இடத்துல கெஞ்சி கேட்கிறான், உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைத்ததானால் எங்களை விட்டு போகாதீங்க, இந்த மரத்தடியில தங்குங்க, உங்களுக்கு நான் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறேன், உங்களுடைய பாதங்களை கழுவுங்கள், உங்களுடைய இருதயத்தை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். இந்த 18ஆம் அதிகாரத்துல தான் ஏன் பரலோகம் அவனை சந்திக்க வந்தது அப்படின்னு சொன்னா, அவனுடைய தேவைகளை சந்திக்க. அவனுக்கு எல்லாம் இருக்கு, ஆடு மாடு ஒட்டகம் வேலைக்காரர், 318 பேர் அவன் வீட்டுல வேலைக்காரங்க இருக்கிறாங்க. அவனுக்கு ஒரே ஒரு குறைவு இருந்தது. என்ன சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. சந்ததி இல்லை. நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் நானும் பகற்காலத்திலே தேவ சமூகத்திலே தரித்திருக்கிற கிருபையை பெற்றுக்கொள்வோமானால், தேவ சமூகத்தில் இருக்கிற கிருபையை பெற்றுக்கொள்வோமானால், கர்த்தரை நோக்கி பார்க்கிற கிருபையை பெற்றுக்கொள்வோமானால், கர்த்தரை தரிசிக்கிற கிருபையை பெற்றுக்கொள்வோமானால், நம்முடைய தேவைகளை பரலோகம் சந்திக்கும். நம்முடைய தேவைகளை யார் சந்திப்போம்? அந்த 3 பேரும் சொல்லிட்டு போனாங்க, ஒரு உற்பவ கால திட்டத்திலே சாராள் ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, உனக்கும் எனக்கும் தேவன் தந்திருக்கிற பகற்காலத்திலே தேவ தரிசனத்தை பெற்றுக்கொள்கிற கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனை தரிசிக்கிற கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். பரலோகத்தை நோக்கி பார்க்கிற கிருபையை பெற்றுக்கொள்வோம். அப்படி இன்னொரு மனுஷனை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்பும் போது பேதுருவை குறித்து நமக்கு அங்கே வாசிக்க முடியும். பேதுரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பசி உண்டாயிற்று. பசி உண்டான போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பேதுரு என்ன செய்தாராம்? மேல் வீட்டிலே ஏறினார். வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 9வது வசனம்.
மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். மிகுந்த பசி உண்டாகி சாப்பிட மனதாயிருந்தான். அவனுக்கு பசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, அன்னைக்கு பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். மத்தியான நேரம் பேதுருக்கு பசி. சமையல் லேட் ஆயிட்டு, எல்லாருக்கும் பொதுவான சாப்பாடு. லேட் ஆன உடனே பேதுரு என்ன செய்தாராம், மேல் வீட்டில ஏறி ஜெபிக்க ஆரம்பித்தாராம். நான் மட்டும் பேதுருவா இருந்தா ஆரிய பவனுக்கும் சரவண பவனுக்கும் போயிருப்பேன். ஆனா பேதுரு நல்ல தேவ மனுஷன், கிருபை பெற்ற மனுஷன். பசி நேரத்துல மேல் வீட்டில போய் ஜெபிக்க ஆரம்பித்தார். கர்த்தரின் சத்தமும் கேட்டார், கர்த்தரின் தரிசனமும் பெற்றார். இப்ப சொல்லுங்க, பகற்காலத்தில் என்ன கிருபை ஊற்றுகிறாராம் ஆண்டவர்? தேவனை தரிசிக்கிற, தேவ சத்தம் கேட்கிற, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற, உறவாடுகிற கிருபையை கர்த்தர் தருகிறாரையா. எத்தனை பேருக்கு இந்த கிருபை வேணும்? இல்ல பாஸ்டர், அவங்கள மாதிரி நாங்க சும்மாவே இருக்க விரும்புறோம். சும்மா இருக்க விரும்புறோம். முதல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒருத்தருமே இல்லையா? இல்ல, எனக்கு இந்த பகற்காலத்தின் அனுபவம் எனக்கு தேவை அப்படி சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்படின்னா இந்த இருக்கிற எவ்வளவு நேரம் இருக்கு நமக்கு? பகற்காலம் முடி எவ்வளவு நேரம் இருக்கு? சத்தமா சொல்லுங்க. இந்த பகற்காலம் முடிஞ்சிட்டுனா ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறதாம். யோவான் சுவிசேஷத்திற்கு திருப்புவோம். அங்கே சொல்லும்போது ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறதாம். அன்னைக்கு நாம எவ்வளவுதான் கிரியை செய்யணும்னு நினைத்தாலும், எவ்வளவுதான் பாடுபடணும்னு நினைத்தாலும், எதையாவது கர்த்தருக்காக செய்யணும்னு நினைத்தாலும் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாதையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை செய்ய வேண்டும். பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. தேவனுடைய பிள்ளையே, இந்த பகற்காலம், இந்த 12ஆம் மணி வேலை முடிவதற்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. இந்த 12ஆம் மணி நேரம் முடிஞ்சிட்டா அதுக்கு பிறகு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. அன்னைக்கு போய் சுவிசேஷம் சொல்லலாம், அப்ப போய் ஜெபம் பண்ணலாம், ஜெப வீட்டுக்கு போலாம், ஆராதனைக்கு போலாம். உன்னை நீயே வஞ்சித்துக் கொள்ளாதே. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வந்து கொண்டிருக்கிறது. தீர்க்கதரிசி சொல்லுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் படிக்கும்போது ஜாமக்காரன் இவ்விதமாய் புலம்புகிறான். ராக்காலம் வருகிறது, விடியற்காலம் வருகிறது, கேட்க மனதானால் வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏசாயா 21:12. அதற்கு ஜாமக்காரன், விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்க கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு விடியற்காலம் வருகிறது. இந்த விடியற்காலம் என்று சொல்வதுதான் இயேசுவின் வருகை. இயேசுவின் வருகை. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம்முடைய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இந்த இயேசு வந்த பிறகு, வருகையில ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, சபை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஒரு ராக்காலம் வருகிறது. ஓ 11ஆம் மணி வேளையிலே நின்று கொண்டு ஊழியக்காரனாய் அப்போஸ்தல அக்கினி ஐக்கியமே, உன்னை கர்த்தர் உன்னோடு இந்த காலை வேளையிலே பேசுகிறார். நீ ஏன் பகற்காலத்தை சும்மா கழிக்கிறாய்? இன்னும் 1 மணி நேரம் என் தோட்டத்திலே வந்து நீ வேலை செய்ய மாட்டாயா? தரிசனத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள மாட்டாயா? என் சத்தத்தை கேட்கிற அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாயா? என்னோடு கூட நீ உறவாட மாட்டாயா? தேவன் கேட்கிறார். பகற்காலத்தை சும்மாய் செலவழிக்க வேண்டாம். ஒரு கூட்டத்தார், பேதுரு, ஆபிரகாம் போன்ற பரிசுத்தவான்கள் பகற்காலத்திலே தேவனை தரிசிக்கிற, தேவ சத்தம் கேட்கிற கிருபையை பெற்றார்கள். இன்னொரு கூட்டமோ சும்மாவே இருந்து வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா மணவாட்டிக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. மணவாட்டிக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நான் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்?
பகல் எப்பாயிலும் குளிர்ச்சி ஆகுமா? பேச மாட்டேங்கிறீங்களே. நல்ல வெயில் அடிக்கு. இப்போ இந்த வெயில் குளிர்ச்சி ஆகுமா? நான் வெயில்ல நடந்து போயிட்டு நான் குளிர்ச்சியா இருக்கிறேன், ஏசியில இருக்கிறேன்னு நான் சொல்ல முடியுமா? பேச மாட்டேங்கிறீங்களே. ஆனால் இந்த பரிசுத்த வாட்டிக்கு, இந்த மனவாட்டிக்கு நல்ல மத்தியான வெயிலையே குளிர்ச்சி ஆக்குகிற ஒரு கிருபையை பெற்றிருக்கிறாள். அந்த கிருபை என்ன தெரியுமா? இந்த பகல் காலங்களிலே வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன். வெள்ளை போலம் என்று சொல்வது விண்ணப்பத்தின் ஆவி. விண்ணப்பத்தின் ஆவியை காண்பிக்கிறது. இது ஒரு கசப்பான வேர். எல்லா வேலையும் செய்யலாம் ஐயா. 100 அடிக்கு 100 அடி ஆழத்திற்கு கிணறு வெட்டலாம், பாறையை உடைக்கலாம். நல்ல உச்சி வெயில்ல தார் போட்டு தார் ஊற்றி ரோடு போடுறாங்க, நிலக்கரி சுரங்கங்கள்ல வேலை செய்யறாங்க, ரொம்ப கஷ்டம். ஆனா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்களேன்னு சொன்னா, நான் மைல்ஸ்ல கூட போய் வேலை செய்யறேன், சுரங்கத்துல கூட வேலை செய்யறேன், ஆனா இது மட்டும்தான் என்னால என்ன செய்ய முடியாது முடியாது. அப்படியானால் வெள்ளை போலம் அவ்வளவு கசப்பானது. விண்ணப்பத்தின் ஆவி, ஜெபிக்கிற ஆவி. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த மனிதன் உஷ்ண காலம், சோதனையின் காலம், வேதனையின் காலம், பரீட்சையின் காலம், இந்த காலத்துல ஜெபிக்கிறானோ அந்த ஜெபிக்கிற மனுஷனுக்கு பகல் எப்படி மாறிடுமா? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். ஜெபிக்காதவன் சோதனையின் வெயிலிலே செத்து போவா. நான் ஒரு பாஸ்டரோட கூட நான் சிபிஎம்ல ஊழியம் செய்தேன். ஒரு பாஸ்டரோட கூட டெல்லிக்கு கொஞ்ச நாள் போயிருந்தேன். நம்ம ஊர் வெயில்லாம் ஒண்ணுமே கிடையாது. ராஜஸ்தான், டெல்லியில அடிக்கிற வெயில்லாம் எல்லாமே எக்ஸ்ட்ரீம். வெயில்னாலும் எக்ஸ்ட்ரீம், மழைனாலும் எக்ஸ்ட்ரீம், குளிர்னாலும் எக்ஸ்ட்ரீம் தான். நல்ல செவத்த மனுஷன், நல்ல சிவந்த தோளுடைய மனுஷன் அந்த பாஸ்டர். அங்க போனா வெயில் தாங்க முடியல. நான் நினைச்சேன், இவர் அவ்வளவுதான், இந்த வெயில்ல ஜெயிக்க முடியாது போல இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த நாட்கள்ல ஏசியோ ஏர் கூலரோ அதுவும் ஒன்றும் கிடையாது. சாக்கு தண்ணியில நினைச்சு தரையில போட்டிருப்போம். சோர்லையும் கை வைக்க முடியாது, தரையிலையும் உட்கார முடியாது. சாக்கை நினைச்சு கீழே போட்டு அதுக்கு மேல உட்காந்துருப்போம். இன்னும் 10 நிமிஷத்துல பார்த்தா அந்த சாக்கெல்லாம் அப்படியே தண்ணி காஞ்சு போயிடும், அவ்வளவு உஷ்ணம். தம்பி ஒரு பேப்பரும் பேனாவும் தான் அப்படின்னார். நான் பேப்பரும் பேனாவும் கொண்டு வந்தேன். நான் சொல்றதை எழுதினேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு டியூன் பண்ணி பாடினார். சூரியனின் தாபத்தால் பூவில் பாறைகள் பிளந்திடுன்னே, சோதனையாம் தீயால் சுதரும் തളരുന്നേ, വൻ സിരകതിൻ കീഴ് അഭയം പ്രാപിച്ചു ഞാൻ, പൊന്നുപോൽ മാറും அக்னி சோதனையில். சூரியனுடைய தாபத்தாலே பாறைகள் கூட பிளக்குது ஆண்டவரே. சோதனை என்கிற தீயினாலே நானும் அப்படிதான் தளர்ந்து போகிறேன். ஆனாலும் உடைய வன் சிறகின் கீழ் நான் அடைக்கலம் புகுந்து இந்த சோதனையிலே நான் பொன்னாய் மாறுவேன் அப்படின்னு பாட்டு எழுதினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் பாடினது மலையாளம், அதனால உங்களுக்கு புரியாம இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் மெய்யான பரிசுத்தவான்கள் எப்படிப்பட்ட வெயிலானாலும் சரி, அவங்க எங்க போயிருப்பாங்களா? சாம்பிராணி மலை, சாட்சியின் மலை, சாம்பிராணி வாசனை வீசும் வெள்ளை போல மலை, ஜெபத்தின் ஆவி, ஜெபமலை, ஜெபமலை. நான் நாங்குநேரியில சிபிஎம்ல இருக்கும்போது ஊழியம் செய்துட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சபையில இருந்தேன். திடீர்னு உங்களை புரிந்து கொள்வதற்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு நாள் மத்தியானம் சங்கரன் கோவில்ல நான் ஊழியம் செய்துட்டு, நல்ல பெரிய சபை. மத்தியானம் பாஸ்டர், என் சென்டர் பாஸ்டர் வந்தார். நான் துணியெல்லாம் கழுவுறதுக்காக துணியை சர்ப்ல ஊற வச்சிருக்கிறேன். என்னை பார்த்து பாஸ்டர், எடே நீ ஒருங்கிக்கோன்னு எனக்கு மாற்றம்னார். நான் சொன்னேன், ஐயா நீ உனக்கு டிரான்ஸ்ஃபர், நீ ஆயத்தப்படுனார். நான் சர்ப்பு துணி துவைக்கிறதுக்காக சர்ப்ல ஊற வச்சிருக்கேன். அது ஒன்றும் சாரம் இல்லை, எடுத்து வேன்ல வை அப்படின்னார். அந்த துணி சர்ப்ல முக்கி வச்சிருந்த பக்கெட்டோட தூக்கி வேன்ல வச்சுட்டு என்னை கொண்டு வந்து நாங்குநேரில் விட்டாங்க. சபை பெருசா இருக்கு. ஆத்துமாக்கள் பார்த்தா ஒரே ஒரு ஊமை பையனும் அவங்க அம்மா தான் விசுவாசி. இவங்க 2 பேருக்கு ஊழியம் செய்யறதுக்கு 3 ஊழியக்காரங்க. ரொம்ப துக்கம். ஒரு மாசம் கழிச்சு பாஸ்டர் வந்து என்னை பார்த்தார். எவ்வளவு ஆத்துமாவை சம்பாதிச்சேன்னு கேட்டார். ஐயா இவ்வளோ பிரயாசப்பட்டுட்டேன், வீடு வீடா கைப்பிரதி கொடுத்துட்டேன், 21 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டேன், ஒரு ஆத்துமா கூட கிடைக்கல. அவர் ஒரு துண்டு தோல்ல போட்டிருப்பார்.
அதை எடுத்து உதறிட்டு சொன்னாரு, சக்க பழுக்கும் எங்கில் ஈச்சையை விழிக்கான் வேண்டிய அவசியம் இல்ல. புரிஞ்சுட்டுங்களா? பலாப்பழம் பழுத்துட்டா ஈக்களை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ரொம்ப துக்கம், என்னுடைய ஜப வாசனை இன்னும் பரவலையே, என்னுடைய சாட்சியின் வாசனை பரவலையே, ஒரு பரிசுத்தவான் என்கிற வாசனை இன்னும் பரவலையே. எனக்கு என்னுடைய ஜப வாசனை இந்த தூத்துக்குடியில பரவுமானால் அந்த வாசனைக்கு ஆத்துமாக்களை கர்த்தர் இழுத்து கொண்டு வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பகல் குளிர்ச்சி ஆகணும்னா நீ எங்க போனோம்? சாம்பிராணி மலைக்கு. எங்க போனோம்? வெள்ளை போல மலைக்கு. அப்பதான் உன்னுடைய அழுகையும் உன்னுடைய கூக்குரலையும் உன்னுடைய கதறலையும் உன்னுடைய விண்ணப்பத்தையும் கசந்திருக்கிற உன் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றுகிறதை பார்க்கிற தேவன், என் மகனும் என் மகளும் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் வேதனைப்படுகிறார்களே, தன் இருதயத்தை ஊற்றுகிறார்களே என்று சொல்லி உன்னோடு கூட ஆதாமோடு ஏவாளோடு பகலில் குளிர்ச்சியான வேளையில பேச வந்த கர்த்தர் உன்னோடு இறங்கி வந்து பேசுவார். யா பகற்காலத்துல கிருபை கட்டளையிடுறாருன்னா சும்மா இருக்கிறதுக்கு இல்லையா, அவருடைய சத்தம் கேட்க, அவருடைய தரிசனத்தை பார்க்க, அவரோடு கூட பேசுவதற்கு. இப்ப கேட்கிறேன், எத்தனை பேருக்கு இந்த கிருபை வேணும்? எத்தனை பேருக்கு இந்த பகற்காலம் வேணும்? அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவரே, நான் பகற்காலத்துல சும்மா இருந்தது போதும் ஆண்டவரே, உம்மை நான் தரிசிக்கணும் ஆண்டவரே, உன் சத்தம் கேட்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை ஊற்றுங்கயா, ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க ஆண்டவரே. ஆதாமை மட்டும் சந்திக்க வருகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. யாரெல்லாம் பகற்காலத்திலே அவருடைய சமூகத்திலே சாம்பிராணி மலையிலும் வெள்ளை போல மலையிலும் தங்கி இருக்கிறோமோ அவர்களை சந்திக்க இயேசு வருவா. நம்ம பாடினது போல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் புலம்பலை பார்த்து நம்பி வந்த மனுஷன் என்ன செய்ய மாட்டாரோ? சத்தமா சொல்லுங்களேன், கைவிட மாட்டார். அதுக்கப்புறம் புலம்பலை பார்த்தவர் நம்ம வெறுமையை அனுப்பிட மாட்டார். பகற்காலத்துல நெருங்கி வருவோம், அந்த கிருபை தருகிறார். அப்படியானால் பகலும் கூட உனக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் குளிர்ச்சியாய் மாறுமையா. இரண்டாவது ராக்காலம். சிலருக்கு ராக்காலத்துல சொப்பனத்தால கலக்கம். நேபுகாத் நேச்சார் போன்ற துன்மார்க்கருக்கு சொப்பனம் கண்டு கலக்கம். யோபு சொல்லுகிறான், ராக்காலத்திலே என் படுக்கையில அரண்டு புரண்டு படுத்தேன், திகில் என்னை மூடிக்கொண்டது, காரிருள் என்னை மூடிக்கொண்டது. ஒரு கூட்டத்தார் ராக்காலம் என்றாலே கலக்கம். ஆனா பரிசுத்தவான்களின் ராக்காலம் எப்படி இருக்குமா? அதே 42ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல வாசித்தோம், ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் நாவில் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ராக்காலத்துல என்ன செய்யணுமா? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஐயோ, ராக்காலத்தில் இரவின் பயங்கரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கொள்ளை நோய், இதெல்லாம் ராக்காலத்துல வருது. ராக்காலம் ஒரு கூட்டத்தாருக்கு திகில், ஆனா பரிசுத்தவான்களின் கூட்டத்திற்கு ஒரு ராக்காலம் ரொம்ப சந்தோஷம். அப்போஸ்தலனாகிய பவுலையும் ஷீலாவையும் கேட்டீங்கன்னா, கைகள் கட்டப்பட்டிருந்தது, எங்கட கால்கள் தொழு மரத்துல மாட்டப்பட்டிருந்தது. ஓ, ஆனாலும் எங்கட ஆவியை, துதியின் ஆவியை ஒரு மனுஷனால கட்டி போட முடியல, ஒரு மனுஷனால கட்டி போட முடியல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவரை பாடினார்கள் ஐயா, அவரை துதித்தார்கள் ஐயா, ராத்திரியிலே ஜெபித்தார்கள், தேவன் அவருடைய கட்டுகளை அவிழ்த்தா. நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? நீங்களும் நானும் ராக்காலத்தை எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ராத்திரியில பாவிகளை சாத்தான் சந்திக்க வருகிறான், பரிசுத்தவான்களையோ ராக்காலத்துல இயேசு சந்திக்க வருகிறார். மீண்டும் சொல்லுகிறேன், ராக்காலங்களிலே பாவிகளை சத்துரு சாத்தான் சந்திக்க வருகிறான், பரிசுத்தவான்களை சந்திக்க ராக்காலத்திலே இயேசு வருகிறார். 17ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல படிக்கும் போது,
நீர் என் இருதயத்தை பரிசோதித்து நீர் என் இருதயத்தை பரிசோதித்து காலத்தில் அதை விசாரித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை என்ன செய்கிறாராம்? விசாரித்து. நீங்க இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா in the night God visited me, என்னை அவர் சந்திக்கிறார். ராக்காலத்தில் தெய்வம் என்னை சந்தர்சிക്കുന്നു. ராக்காலத்தில் தெய்வம் என்னை சந்தர்சிക്കുന്നു. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னை சந்திக்கிறார், என்னை விசாரிக்கிறார். அப்படியானால் பரிசுத்தவான்களை ராத்திரியில வந்து கர்த்தர் விசாரிக்கிறார். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஏன் அந்த நெகேமியா சொல்லுகிறான், நான் ராக்காலத்தில் என்ன செய்தேன் தெரியுமா? வாசிக்கலாமா? நான் சில மனுஷர்களை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர பரிசோதனை செய்தேன். நகரத்தை எருசலேமை சுற்றி அவன் பரிசோதனை செய்கிறான். அப்படியானால் பரிசுத்தவான்கள் என்ன செய்வாங்கன்னா, ராக்காலத்துல தூக்கம் வரலன்னா தலையணை வச்சு புரண்டுட்டு இருக்க மாட்டாங்க. முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என் இருதயத்தை சுத்தமாக்கும், என்னை பரிசுத்தப்படுத்தும். எக்ஸாமின் myself. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்னுடைய ஜீவியத்தை நானே பரிசோதிக்கணும். Judge ourselves. என்னை நானே நான் நியாயம் தீர்த்து கொள்ளணும். என்னை நானே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பரிசோதித்து என்னிலே ஏதாயிலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகள் இருக்கிறதா என்னை நான் பரிசோதிக்கணும். எருசலேமை சுற்றி அவன் பரிசோதித்து வந்தான். நகரத்தை சுற்றி அவன் பரிசோதித்து வந்தான். அந்நியர்கள் உள்ளே புகுந்திருக்கிறாங்களா? வேற எவனாயிலும் கள்ளதனமாக நிக்கிறானா? அந்நிய ஆவிகள் உள்ளே வந்திருக்கிறதா? நெகேமியா சிலரை கூட்டிக் கொண்டு ராத்திரி எல்லாம் பரிசோதனை செய்தா. நாமும் கூட ராக்காலத்தில் நம்முடைய இருதயத்தை சோதிக்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு யாரையாயில கோபப்படுத்தி இருக்கிறேனா? நான் யாரையாயில துக்கப்படுத்தி இருக்கிறேனா? என் வார்த்தையினால யாரையாயில நான் ஆண்டவரே மன நோவ பண்ணி இருக்கிறேனா? ராக்காலத்துல இருதயத்தை பரிசோதிக்கணையா, ராக்காலத்துல பாடணையா, ராக்காலத்துல துதிக்கணும், ராக்காலத்துல ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் கர்த்தர் உன்னை என்னையும் சந்திக்க வருகிறார். இந்த ராக்கால அனுபவம் உங்களுக்கு எனக்கு உண்டா? பகற்காலத்தையும் கட்டளையிடுகிறார், ராக்காலத்தையும் கட்டளையிடுகிறார். நம்முடைய பகற்காலம் பாவிகளின் அனுபவத்திலே போய் கொண்டிருக்கிறதா? பரிசுத்தவான்களின் அனுபவத்தில் போயிட்டு இருக்கிறோமா? நம்முடைய ராக்காலம் பாவிகளின் வழியிலே ஓடிட்டு இருக்கிறோமா, இல்லாவிட்டால் பரிசுத்தவான்களின் வழியிலே போயிட்டு இருக்கிறோமா? திகிலும் கலக்கமும் பயமும் நடுக்கமும் உன்னையும் என்னையும் பீடிக்குமானால், உங்களையும் என்னையும் பீடிக்குமானால், நாம் இன்னும் பரிசுத்தவான்களின் அனுபவத்துக்குள்ள வரல. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே பகற்காலத்துல கிருபையை கட்டளையிடுகிறீர், உங்களுடைய சத்தம் கேட்கிற உம்மை தரிசிக்கிற கிருபை. ராக்காலத்திலே ஆண்டவரே உம்மை பாடுகிற, உம்மை துதிக்கிற, என் இருதயத்தை பரிசோதிக்கிற, என்னையே பரிசுத்தம் பண்ணிக் கொள்கிற அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. இயேசு ராத்திரி எல்லாம் ஜெபித்தார், பகலிலே ஊழியம் செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவியத்திலே இந்த பகற்காலத்தின் அனுபவத்தையும் கேட்போம், ராக்காலத்தின் அனுபவத்தையும் கேட்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஒப்பு கொடுத்துருவோம். என்னை நீ நடத்துகிறது ராக்காலமானாலும் அது உம்முடைய கரத்தில் இருக்கட்டும். என்னை நடத்துவது நீர் பகற்காலமானாலும் அது உம்முடைய கரத்தில் இருக்கட்டும் ஆண்டவரே. இரண்டாவது ஒரு காலம், வாழ்வு காலம், தாழ்வு காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்வு காலம், தாழ்வு காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவித்து, நல்லா கவனிக்கிறதெல்லாம் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க. வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். தாழ்வு காலத்துல சிந்தனை செய்யணுமா? அப்படினால் தேவன் யாரையெல்லாம் நேசிக்கிறாரோ அவங்களுக்கு ஒரு உயர்ச்சியின் காலம், வாழ்வு காலத்தை வச்சிருக்கிறார். ரெண்டாவது, வாழ்ந்திருக்கவும் தெரியணும், நமக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியணும். பரிசுத்தவான்களா இருந்தா இந்த ரெண்டு அனுபவம் உண்டு. பாவியா இருந்தா வாழ்வு மட்டும்தான் தெரியும், தாழ்வு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பவுல் அழகாய் சொல்றார், வாழ்ந்திருக்கவும் அறிந்தேன், வாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன், திருப்தி அடையவும் கற்றுக்கொண்டேன், குறைவுபடவும் கற்றுக்கொண்டேன், எல்லா நிலவரத்திலேயும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். கர்த்தர் ஸ்தோத்திரம். சிலருக்கு கர்த்தர் நல்ல நன்மைகள் ஆசீர்வாதங்களா தரும், நல்ல சாட்சி இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே இந்த டச் மீ நாட், தொட்டாசி நீங்க மாறி அப்படியே சொல்லிடுவா. கர்த்தர் ஸ்தோத்திரம். உண்மையான பரிசுத்தவான்களை கர்த்தர் உயர்த்தவும் செய்வார். கர்த்தரே நம்மை உயர்த்துகிறவர், அவரே நம்மை தாழ்த்துகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அவ எந்த நிலவரத்துல நடத்தினாலும் நம்முடைய காலங்கள் யாருடைய கையில் இருக்கணும்? கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கலான்னு ஆசையா இருக்கிறீங்க? அப்படியே கைகளை உயர்த்து ஒரு அலையிலேயே சொல்லுவோமே. இந்த வாழ்வு காலம், வாழ்வு காலம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் அப்படி யோசிக்கிறேன், இந்த வாழ்வு காலத்துல நம்ம நன்மைகளை என்ன செய்யணுமா? அனுபவிக்கணும். நன்மைகளை அனுபவிக்கணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை நன்மைகள் எல்லாம் அனுபவிக்க தான் கர்த்தர் நமக்கு வாழ்வு காலத்தை தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவியத்தில் நன்மையானவைகளை அனுபவிக்கணும். வேத புஸ்தகத்தை உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளும் போது முதல் வசனத்தை நமக்கு படிக்கலாமா? நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளின்படி செய்ய சபதனமாய் இருப்பீர்களாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு பிரமாணம் கொடுக்கிறார். நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசித்து, அதாவது கானான் தேசத்தில் பிரவேசிக்கும் போது என்னுடைய கட்டளைகளை நியமங்களை கை கொள்ள ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றார். இந்த ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அவருடைய கட்டளைகள் பாரமானவைகள் அல்லவே. அவருடைய கட்டளைகள் எப்படிப்பட்டது இல்லையா? ரொம்ப கஷ்டமான கட்டளை எல்லாம் கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். லெகுவான, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாய், லேசான கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை தெரியுமா? நீங்க அப்படியே அந்த 8ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு வரும்போது ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். முதல்ல வாசிக்கலாம், 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். நீ போய் இவ்வளவு நாள் 400 வருஷம் எகிப்தில் இருந்த, எகிப்தில் இருக்கும்போது சொந்தமான வீடு கிடையாது, தோட்டம் கிடையாது, கிணறு கிடையாது, ஒண்ணுமே இல்லை. ஆனா கர்த்தர் இப்ப வனாந்தரத்துல 40 வருஷமா நடத்தி இப்ப உன்னை எங்க கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்? கானான் தேசத்துல. கானான் தேசத்துல இவங்க போய் வீடு கட்டினாங்களா? கட்டாத வீடு, நட்டாத தோட்டம், வெட்டாத கிணறு, ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்கய்யா. சில ஆட்லாம் பார்க்கலாம், ரெடி டு ஆக்கிபை. பெரிய படத்தை வரைஞ்சு போட்டு ரெடி டு ஆக்கிபை, எல்லாம் ரெடியா இருக்கு, பர்னிஷ்டா இருக்கு, நம்ம பைசா கொடுத்துட்டு உடனே போய் குடியேறிடலாம். அது மாதிரி எல்லாம் ரெடிமேடா கர்த்தர் வச்சுட்டார். உள்ள குடியேறிட்டான். குடியேறின பிறகு அவன் படுத்துக்கிட்டு, ஆஹா என் சாமர்த்தியம், என் கைபலன், நான் இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி இருக்கிறேன்னு சொல்லக்கூடாதான். அவ கர்த்தர் எப்போ நம்ம கெட்டு போறோம் தெரியுமா? வாழ்வு காலத்துல எப்ப கெட்டு போறோம் தெரியுமா? அந்த வார்த்தை பாருங்க, நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்கா என்ன செய்? ஸ்தோத்திரம். நீங்க இப்ப சொல்லுங்க, எப்ப ஸ்தோத்திரம் பண்ணணும்? இப்ப சாப்பிடுற நேரம் வந்துட்டு, சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஜெபிக்கணுமா? சாப்பாடு வச்சிருக்கு, சாப்பிட முன்னாடி ஜெபிக்கணுமா? சாப்பிட்ட பிறகு ஜெபிக்கணுமா? சரி, 2 கூட்டம் இருக்கிறாங்க. சாப்பிட முன்னாடி ஜெபிக்கணுங்கிறவங்க ஒரு அல்லிலேயே சொல்லுங்களேன். இல்ல சாப்பிட்ட பிறகு ஜெபிக்கணுங்கிறவங்க ஒரு அல்லிலேயே சொல்லுங்களேன். 2 பேர் 2லுமே சந்தேகமா இருக்காங்க. எங்களுக்கு அந்த பழக்கமே இல்லை பாஸ்டர், வச்ச உடனே காலி பண்ணிடுறோம், ஜெபமே பண்றது இல்லை. நான் சொல்றேன், சாப்பிட முன்னாடியும் ஜெபிக்கணும், சாப்பிட்ட பிறகும் ஜெபிக்கணும். அங்க அழகா சொல்லியிருக்கு, நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில். நமக்குள்ள எப்ப கெட்டு போகிறான்னா, நிறைவு வந்த பிறகுதான், கர்த்தர் உன்னை அனுபவிக்க தந்த பிறகுதான் அவன் கெட்டு போறான். எதனால கெட்டு போனான் தெரியுமா? இப்ப வாசிக்கலாம் அதே அதிகாரத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17ஆம் வசனம், 18வது வசனம். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று. நல்ல கவனிங்க, அதான் கர்த்தர் கமாண்ட்மெண்ட் கொடுத்துட்டார். நீ எகிப்திலிருந்து போய் கானானிலே நீ சாப்பிட்டு திருப்தி அடைந்திருக்கும் போது
உனக்கு மேட்டிமை வரக்கூடாதுப்பா. உனக்கு என்ன வரக்கூடாது? நான் இவ்வளவு பெரிய வீடு, இவ்வளவு பெரிய வாகனம், இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம், நான் மேனேஜரா இருக்கிறேன், நான் அதிபரா இருக்கிறேன், இந்த மேட்டிமையெல்லாம் வரக்கூடாது. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை தந்தது என்று உனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு. அடுத்த வசனம், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. தயவுசெய்து இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கிடுங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யம் சம்பாதிக்க பலன் கொடுத்தது யாரு? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப கர்த்தர் ஏதாயிலும் உங்களுக்கு எனக்கு தந்திருந்தா, நான் என்ன சொல்லணும்னா, யாராலும் ஒருத்தர் என் சட்டை பார்த்து நல்லா இருக்கேன்னு கேட்டா, கர்த்தர் தந்தாரியா? யார் தந்தா? சத்தமா சொல்லுங்க. ஒருவேளை கிறிஸ்துமஸ்க்கு நல்ல துணி எடுத்திருக்கலாம், நல்ல காஸ்ட்லி எடுத்திருக்கலாம், ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு சேலை எடுத்திருக்கலாம். யாரும் கேட்டா இது வேலை எவ்வளவு தெரியுமா அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் தந்தா. ஒரு வீடு கிடைச்சா கர்த்தர் தந்தா, ஒரு வாகனம் கிடைச்சா கர்த்தர் தந்தா. நம்ம எதை பெற்றுக்கொண்டாலும் கர்த்தர் தந்தா. நமக்குள்ள மேட்டிமே வரக்கூடாதையா? அதுதான் வாழ்ந்திருக்க செய்வார். எல்லாவற்றிலேயும் நம்ம தெய்வத்தையே உயர்த்திட்டே இருப்போம்னா நம்ம வாழ்க்கையில தாழ்வே வராது. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், ஒரு உண்மையான பரிசுத்தவானுக்கு வாழ்வு காலம் மட்டும் உண்டு, அல்லாம தாழ்வு காலம் கிடையாது. என் பிசினஸ் கொஞ்சம் டல் ஆயிட்டு முந்தி மாதிரி இல்லை அப்படி சொல்லவே கூடாது. கர்த்தர் உன்னை உயர்த்திக்கிட்டே இருக்கணும்னா இன்னும் கர்த்தரை நீ உயர்த்திக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் தந்தார், கர்த்தர் நடத்துறார், கர்த்தர் போஷிக்கிறார், கர்த்தர் என்னை உடுத்துவிக்கிறார், கர்த்தர் தாயா இந்த கடையை நடத்திட்டு இருக்கிறார், கர்த்தர் தான் எல்லாமே செய்யறார். நான் ஒன்னும் இல்லை, எனக்கு புத்தி இல்லை, எனக்கு ஞானம் இல்லை. நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, நேற்று ராத்திரி 2 மணிக்கு எழுப்பி உட்காந்துட்டு, ஆண்டவரே எனக்கு பிரசங்கெல்லாம் பண்ண தெரியாது ஆண்டவரே, எனக்கு பைத்தியக்கார ஆண்டவரே, நாளைக்கு போய் ஜனங்க அவளோட வருவாங்க, நான் இங்கே உட்காந்துட்டு கூட அதே தான் நான் இருதயத்தில் புலம்பிட்டு இருந்தேன், எனக்கு பிரசங்கிக்க தெரியாது ஆண்டவரே. இதை நான் சொன்ன யாரும் நம்ப மாட்டாங்க. உங்களுக்கு தெரியலன்னா எப்படி பாஸ்டர் அப்படின்வாங்க. என் பையனே நம்ப மாட்டான், சும்மாலாம் கதை விடாதீங்கப்பா அப்படின்வான். ஆனா என்னுடைய பலவீனம் எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னதான் நான் சொல்றது தெரியுமா? பாலடைக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணா 10 பேர் ரட்சிக்கப்பட மாட்டாங்க ஐயா. நீங்க 2 வார்த்தை பேசுனா ஜனங்க மனம் திரும்புவாங்க ஐயா. என் பலவீனம் அதுதான். நான் பேசுறதுனால ஒரு மனுஷன் மனம் திரும்ப மாட்டான். ஆனா கர்த்தர் என் மூலமா 2 வார்த்தை பேசுனா அநேகருடைய இருதயம் திருப்பப்படும். சரியா தப்பா? நம்ம இயேசுவே உயர்த்துவோம் ஐயா. கர்த்தர் தந்தார். என் சாமர்த்தியம் இல்லை, என் பலன் இல்லை, என்னுடைய ஐஸ்வர்யம், எனக்கு இந்த ஐஸ்வர்யம் தந்தது கர்த்தர். எத்தனை பேர் அப்படி சொல்ல போறோம்? நமக்கு வீடு தந்தது யார்? நல்ல வேலை தந்தது யார்? நல்ல படிப்பு தந்தது யார்? நல்ல மனைவி தந்தது யார்? நல்ல புருஷனை தந்தது யார்? நல்ல பிள்ளைகளை தந்தது யார்? நம்முடைய பலனே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அந்த நல்ல கர்த்தரை கைகளை தட்டி மகிமைப்படுத்தலாமா? அந்த நல்ல கர்த்தரை கைகளை தட்டி மகிமைப்படுத்தலாமா? இன்னும் 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 இன்னும். ஓ, உனக்கு வாழ்வு காலம் உண்டாயிற்று, உனக்கு வாழ்வு காலம் உண்டாயிற்று. உனக்கு கர்த்தர் ஒரு புது வாழ்வு காலத்தை, மேன்மேன் காலத்தை கட்டளையிடுகிறார். ஓ ராமக்க சத்துரிபி ஹந்துடாயிரியம் துடிபிகுதுட மக்கரா துடாயிரியே. அப்படியே தாழ்வு காலத்தை 1-2 நான் சொல்ல விரும்புறேன். ஒருத்தன் தாழ்ந்து போயிட்டான். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பும் போது 27-28 வாசிக்கலாம். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனை அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமத்தையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு காலம் நீடித்திருக்கலாம் என்றான். இப்ப 29-30 12 மாதம் சென்ற பின் ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை உலாவிக் கொண்டிருக்கும் அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், என் மகிமை பிரதாபத்துக்கு, என் மகிமையின் பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். யார் கட்டின தெரியுமா? நான் கட்டின மகா பாபிலோன் சொன்னா சோலி முடிச்சது. நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் கண்டான். என்ன சொப்பனம்னா, ஒரு பெரிய மரம், அதனுடைய கிளைகள் மலைகளை மூடி இருக்கிறது.
அதில் வேர் ஆழமாய் பதிந்திருக்கிறது. கிளைகளிலே ஆகாயத்து பறவைகளும் கூடு கட்டி பறவைகள் பட்சிகள் எல்லாம் அதில் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மரத்தின் நிழலிலே பூமியின் மிருகங்கள், வெளியின் மிருகங்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது. திடீர்னு ஒரு புருஷன் வந்தான். ஒரு பரிசுத்த புருஷன் வந்து சொல்லுகிறான், இதன் கிளைகள் எல்லாம் வெட்டி எறிந்து போடு, இதன் மரத்தையும் வெட்டி போடு, இதன் அடிவேர் மாத்திரம் இருக்கட்டும். இந்த நேபுகாத் நேச்சாரை பார்த்து சொல்லுகிறான், இவனை மிருகங்களோடு சஞ்சரிக்க, மிருகங்களோடு இவனுக்கு பங்கை நியமி. இந்த சொப்பனத்தை பார்த்துட்டு கலங்கிட்டு இருக்கிறான். தானியேலை வரவழைத்து கேட்கிறான். இந்த சொப்பனத்தை ராஜா சொன்ன உடனே தானியேலே என்ன செய்தானா, ஒரு நிமிஷம் திகில் அடைந்தான். என்ன செய்தானோ, திகில் அடைந்தான். இவ்வளவு பெரிய சொப்பனமா? இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறான். ராஜாவே, இந்த சொப்பனம் உம்மை பற்றியது. இந்த மரம் நீர்தான், உம்முடைய ராஜ்யம் பாபிலோன் சாம்ராஜ்யம். இந்த மரம் வெட்டப்பட்டு இதன் கிளைகள் முறிக்கப்பட்டு இதன் அடிமரம் மட்டும் வேறுவிடும். உம்மையோ, ராஜாவாகி உம்மையோ, நீர் மிருகத்தை போல ஆவீர், மிருகத்தை போல ஆவீர், மிருகத்தை போல பனியிலே நனையப்படுவீர், வெயிலிலே காய்ந்து கொள்ளப்படுவீர், புல்லை மேய்வீர். இது உம்மை பற்றிய தரிசனம். தரிசனத்துக்கு வியாக்கியானத்தை சொல்லிட்டு இந்த சாபம் உண்மையில வராம இருக்கணும்னா இப்ப வாசிக்கலாம். 27வது வசனம். ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய், உன் பாவங்களை அறிக்கையிடு, பாவத்தையும் அக்கிரமத்தையும் அகற்றி விடு, சிறுமையானவர்களுக்கு இரக்கம் செய். 3 காரியம் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதி செய், do the righteous, put away your sin and iniquity, show the mercy the poor people. நீ ஏழை ஜனங்களுக்கு இரக்கம் செய். நீங்க அந்த அடுத்த வசனத்துல படிக்கும் போது இவன் சொல்லிட்டு போயிட்டான். ராஜா ஆலோசனை கேட்டானா, மனம் திரும்பினானா, பாவத்தை அறிக்கை செஞ்சானா, நீதி செய்தானா தெரியல. நல்லா இருந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் கரெக்டா 1 வருஷம். எவ்வளவு நாள்? இந்த தரிசனம் நிறைவேற எவ்வளவு நாள் ஆச்சு? 12 மாதம் சென்ற பின்பு. எத்தனை மாசம்? சில நேரங்களில் சில தரிசனங்கள் மறந்துருது. அதனாலதான் நாங்க சொல்லுவோம், நீங்க டைரியில எழுதி வைங்க, டைரியில எழுதி வைங்க. வருஷ கடைசியில ஒரு 5 நாள் கிறிஸ்துமஸ் பண்டிகை முடிஞ்ச உடனே 26ஆம் தேதி ஒவ்வொரு நாளா டைரியை புரட்டி கொஞ்சம் பாருங்க. ஆண்டவர் உங்ககிட்ட என்னெல்லாம் பேசி இருக்கிறார், என்னெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் நிறைவேறி இருக்கா, இதெல்லாம் நம்ம கவனிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் 1 வருஷம் ஆன உடனே மறந்துட்டான். 12 மாசத்துல மறந்துட்டான். ஒரு நாள் அரண்மனையின் மேல உலாவ போனான். அரண்மனையின் மேல உலாவ போனா இந்த மகிமையெல்லாம் பார்த்தான். ஆஹா, எவ்வளவு பெரிய பில்டிங், எவ்வளவு பெரிய கட்டடம், எவ்வளவு பெரிய பாபிலோனுடைய மதிலை குறித்து நான் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன் சரித்திரத்துல. நம்ம ஊர் ரோடு மாதிரி, இந்த ரோடு மாதிரி இருக்குமா, ஒரு பஸ் போகும், ஒரு பஸ் வரும், ஒரு ரதம் ஓடும், இன்னொரு ரதம் எதிர வரும். அப்படின்னா எவ்வளவு பெரிய ரோடு வேணும் பார்த்துக்கிடுங்க. அதுபோல பாபிலோனின் மதில், இந்த மதிலுக்கு மேல தொங்கும் தோட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொங்கும் தோட்டம். இதெல்லாம் பார்த்தான். இதெல்லாம் யார் கட்டினது தெரியுமா? நான் கட்டினது, நான் கட்டினது. அவன் அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும் போதே தூதன் சொல்ல ஆரம்பித்தான், ராஜ்யம் இடத்தில் பிடுங்கப்பட்டு நீ மனுஷரிடத்திலிருந்து தள்ளப்பட்டாய், மிருகங்களோடு உனக்கு பங்கை நியமிப்பான். இவ்வளவு யோசித்து பாருங்களேன். கையெடுத்து கூப்பிடுறையா. வாழ்வு காலத்தை மட்டும் கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறார். தாழ்வு காலத்தை ஏற்படுத்துறது கர்த்தர் கையில் இல்ல, உன்னுடைய கையில், என்னுடைய கையில். நான் கர்த்தரை உயர்த்தாம நான் என்னை உயர்த்தினால், என்னுடைய வல்லமையை உயர்த்தினால், என் ஞானத்தை உயர்த்தினால், என்னுடைய அறிவை உயர்த்தினால், என் சாமர்த்தியத்தை உயர்த்தினால் நான் தாழ்ந்து போக தொடங்குவேன். நான் தாழ்வு காலத்தை சந்திப்பேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிடுவோம். ஒரு சின்ன குண்டூசி வாங்கினா கூட கர்த்தர் தந்தார் என்று சொல்வோம். ஒரு சின்ன பின்னு வாங்கினா கூட எனக்கு கர்த்தர் எனக்கு வாங்க உதவி செய்தார், கர்த்தர் தந்தார். எத்தனை பேர் அப்படி சொல்லலாம்? எத்தனை பேர் அப்படி சொல்லலாம்? ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன்.
ஆளுகை செய்கிற ஒரு ராஜா தேவன் தான் என்கிற உணர்வு அவனுக்கு உண்டாகிற வரைக்கும் 7 காலங்கள் அவன் 7 காலங்கள் ஆயிற்று உணர்ற வரைக்கும் அவனை கர்த்தர் உயர்த்தல. அதுக்கு பிறகு உணர்வு வந்த பிறகுதான் அவனை கர்த்தர் மீண்டும் அடிமரம் துளிர்க்க ஆரம்பித்தது. உன்னுடைய வாழ்வு உனக்கு ஒரு துளிர்ப்பின் காலம். இந்த சுக வாழ்வை குறித்து படிக்கும் போது நீடித்த வாழ்வுன்னு ஒரு சத்தியம் இருக்கிறது, சுக வாழ்வு என்று ஒரு சத்தியம் இருக்கு. உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கணும்னா, உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கணும்னா, உன்னுடைய மேன்மையான வாழ்வு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னுடைய வாழ்வு காலம் துளிர்க்கணும்னா அது உன்னுடைய கையில் இருக்கிறது. இந்த காலவேளை தானே உன்னை தாழ்த்தி, ஆண்டவரே நான் அல்ல எல்லா கிருபை, அந்த கிருபை என்று சொல்லி நீ ஒப்பு கொடுப்பாயனா இந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போதே ஒரு மேன்மையான ஒரு வாழ்வு காலத்தை உன் சந்ததி அனுபவிக்கும். நீ அனுபவிப்பா, உன்னுடைய ஜீவியத்தில் அனுபவிப்பா. உன்னை தாழ்த்து, நான் நல்ல ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போகிறோம்? நான் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் பிரசங்கத்தை நிறைவு செய்கிறேன். இன்னும் நிறைய இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னொரு முறை கர்த்தர் அனுமதித்தால் நான் உங்களோட வந்து பேசுகிறேன். பாவம் நீடித்த வாழ்வை அழித்து விடும். பெருமை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உடைய சுக வாழ்வை கெடுத்து போட்டுவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நமக்கு ஒரு வாழ்வு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு பகற்காலம், ஒரு ராக்காலம், ஒரு வாழ்வு காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தாழ்வு காலம். தாழ்வு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் நான் சொல்லவே மாட்டேன். நான் தான் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை கெடுத்துக் கொள்கிறேன். எரேமியா 5ஆம் அதிகாரம் 25வது வசனம் நினைக்கிறேன். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கும். Sin spoil your goodness. பிரசங்கி 9:18. யுத்த ஆயுதங்களை பார்க்கல ஞானமே நலம், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். நான் பாவியா இருந்தா இந்த நன்மை என்னோடு மட்டும், எனக்கு மட்டும் ஒரு வறட்சி, எனக்கு மட்டும் நஷ்டம் வந்தா போதாது. இந்த கெட்ட குமாரன் பன்றி தின்கிற தவிட்டினால் தன் வயிறை நிரப்ப ஆசையா இருந்தான். எவ்வளவு பரிதாபம் பார்த்தீங்களா? ஒரு ஃபண்டமெண்டல் நீட் உனக்கு கர்த்தர் இதெல்லாம் ஆண்டவர் தேவனை தேடாதவங்களுக்கும் தருவார். சாப்பாடு, வஸ்திரம் இதெல்லாம் தருவார். யாராலும் பிச்சைக்காரங்க பட்னியா இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேச மாட்டேங்கிறீங்களே. கால் கை ஊனமா இருக்கிறவங்களை கர்த்தர் பட்டினியா விட்டுருக்காரா? எல்லாரையும் கர்த்தர் போஷிக்கிறார். ஆனா சில நேரங்கள்ல தேவனை அறிந்த மனுஷன் அவன் பட்டினியா கிடக்கிறான், அவனுக்கு சாப்பாடு கூட கிடைக்கலன்னா, அவனுக்கு அந்த ஃபண்டமெண்டல் நீட் கூட அவனுக்கு தரலன்னா அவன் பெரிய பாவின்னு அர்த்தம். ஒரு பெரிய பாவி. இப்போ உணர்கிறான் என் தகப்பன் வீட்டுல பூர்த்தியாய் சாப்பிடுறாங்களே. நல்லா கவனிங்க. பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். இவன் கெட்டு போனது மட்டும் இல்ல, அந்த கம்பெனி முதலாளி பார்த்தான். இந்த கம்பெனி என்ன கம்பெனி? பன்றி மேய்க்கிற கம்பெனி. இந்த முதலாளி பார்த்தான், நான் இந்த பன்றிகளுக்கு போடுற தவிடெல்லாம் இவன் திங்கிறான் ஐயா, இவனை வச்சா என் பன்றி எல்லாம் என்ன செய்யும்? இப்போ மெலிஞ்சு போயிரும். வேலையிலிருந்து எடுத்துட்டான். வேணாப்பா நீ வேலைக்கு. சிலர்லாம் யோனா மாறி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் போற கப்பல் அவனுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. அவன் நினைக்கிறான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். பிரச்சனை என்ன தெரியுமா? அவனுக்கு மட்டும் இல்லை, சரக்குகள் தூக்கி சமுத்திரத்தில் எரியப்பட்டது. இருக்கிறவன்லாம் ஐயோ ஐயோன்னு புலம்புறான். நான் பாவியா இருந்தேன்னா எந்த வீட்டில் போய் நான் கால் வைக்கிறேனோ அங்க கூட பிரச்சனை வரும் ஐயா, அங்க கூட பிரச்சனைகள் பெருகும் ஐயா. பாவியான ஒருவன் மிகுந்த நன்மைகளை கெடுப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அக்கிரமங்கள் நன்மை வர ஒட்டாதிருக்கும் என்று படிக்கிறோம். நமக்கு அந்த அனுபவம் வேண்டாம். உனக்கு எனக்கு கர்த்தர் தாழ்வு காலத்தை வைக்கல, ஒரு வாழ்வு காலத்தை, சுக வாழ்வை, நீடித்த வாழ்வை, செழிப்பான வாழ்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். இதற்கு ஒரே ஒரு சின்ன கட்டளை, பாவத்தை அகற்றிவிடு, அக்கிரமத்தை அகற்றிவிடு, சிறுமையானவனுக்கு இரக்கம் செய், நீ நீதியை செய். இதை செஞ்சுட்டேன்னா போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய வாழ்வு காலம் சுகித்திருக்கும். எனக்கு அருமையானவர்களே, பகற்காலத்தை சும்மா இருக்கிற கிருபையை வேண்டாம். நமக்கு 1 மணி நேரம் தான் இருக்கு. தரிசனத்தையும் தேவ சத்தத்தையும் கேட்கிற கிருபை பெற்றுக் கொள்வோம். ராக்காலத்துல தூங்கி கழிக்க வேண்டாம். நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் பாடுகிற, ஜெபிக்கிற, துதிக்கிற, ஆண்டவரை நோக்கி அபயமிடுகிற, ராக்காலத்தில் எழும்பி மூச்சிரித்து கதறுகிற அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்வு காலம் நான் அல்ல, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை. கர்த்தரே உயர்த்துவோம். ஒரு பரிசுத்தவானுடைய உயர்வு எங்க இருக்குன்னா, முதல்ல பவுல் அப்போஸ்தலனை பாருங்க. முதல் சொல்லுவோம், நான் அப்போஸ்தலன் ஆனேன், நான் ஊழியக்காரன் ஆனேன், நான் சுவிசேஷகன் ஆனேன். அப்படியே சொல்லி 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 அவர் போகும்போது சொல்றார், பாவிகளில் பிரதான பாவினா, பாவிகளில் பிரதான பாவி. அப்ப நம்மை சிறுமைப்படுத்த இயேசு நம்மிலே மேன்மைப்படுவார். மேன்மையான காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஏற்ற காலம் இருக்கிறது, ஒரு ஏற்ற காலம் இருக்கிறது. தட் கால்ட் ரைட் டைம். அந்த ரைட் டைம், சரியான நேரம் வரும்போது அப்படியே கர்த்தர் நம்மை உயர்த்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். அதுவரையும் அவருடைய பலத்த கையில் அடங்கி இருப்போம். காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய காலங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் ஜெபம் துதி துதி, ஆராதனை ஆராதனை, புதுப்பாடல் புதுப்பாடல், யுத்தம் யுத்தம், எழுப்புதல் எழுப்புதல், உத்தரவாதம் உத்தரவாதம், ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. A cry for revival. எழுப்புதலில் எம் கண்ணீர் துளிகள். தினமும் மாலை 6:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாடக்கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேர துதி ஆராதனை தினமும் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசிகள் 9500373818. தொலைபேசி எண் 0461310232. சும்மா இரு, புறப்படு, பிளந்து விடு.